பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். அழகியவள் ஐப்பசியில் மழைதான், அவள் ஆடை கொண்ட அல்லிமலர் சிலைதான். கன்னியொரு கட்டழகு கலைதான், அவள் கண்களிலே உண்டு காதல் வலைதான். உடுக்கையினை இழைத்தெடுத்த இடைதான், அவள் இடை தாங்கும் கனி காம கடைதான். அஞ்சிலையும் வென்றதவள் நடைதான், அவள் அழகென்ற புதிர்க்கெல்லாம் விடைதான். அமுதத்தில் செய்ததவள் அங்கம், அவள் ஆடை கொண்ட அரபு நாட்டு தங்கம். சொற்களிலே தோற்கும் தமிழ் சங்கம், அவள் சொற்கேட்டால் சொக்கி விழும் சிங்கம். மாலையிலே மல்லிகை போல் வருவாள், என் மனதுக்குள் மழையாகி பொழிவாள். கஞ்சாடை நடனங்கள் புரிவாள், என்னை கட்டழகால் கைதாக்கி விடுவாள். கிஞ்சுகத்தை விஞ்சும் அவள் பேச்சு, என்னை கிறுகிறுக்க வைக்கும் அவள் மூச்சு. காதலின்று கல்லறையாய் போச்சு, என் கவலையெல்லாம் கவிதைகளாய் ஆச்சு. தித்திக்கும் முத்தார பற்கள், இன்று திராவகமாய் ஆனதவள் சொற்கள். நெஞ்சத்தில் எரிந்தாளே கற்கள், என் நினைவெல்லாம் படர்கிறது முட்கள். வருத்தத்தில் விழச் செய்தாள் நங்கை, அவள் வளையணிந்த வெண்ணிலவின் தங்கை. மடலேற வைத்து விட்டாள் மங்கை, என் கண்களிலே ஆகாய கங்கை. வருத்தத்தில் விழச் செய்தாள் நங்கை, அவள் வளையணிந்த வெண்ணிலவின் தங்கை. மடலேற வைத்து விட்டாள் மங்கை, என் கண்களிலே ஆகாய கங்கை. திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 114. நாணுத்துறவுரைத்தல். குறள் எண் 1135. தொடலை குறுந்தொடி தந்தாள் மடலொடு மாலை உழக்கும் துயர். பொருள்: கையில் வளையல்கள் அணிந்த என் காதலி என்னை வருத்தும் காதல் என்ற நோயோடு மடலேறுதல் என்ற துன்பத்தையும் தந்துவிட்டாள்.